ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியமான துளி நிறைவு பகுதி அடைய போகிறதா இருந்துட்டு கூறப்படுதுங்க. ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படி நிறைவு பகுதி அடைகிற மாதிரி தான் அதோடைய கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்து தான் நம்ம இந்த வீடியோவில் இருந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பல புது சீரியல்கள் இருந்து நம்ம சன் டிவியில் வரனால இப்போ பிரியமான துளி நிறைவு பகுதி இந்த வாரத்தோடு இருந்துட்டு அடைய போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கூறப்பட்டிருக்குங்க. ஸோ அதற்கான கிளைமேக்ஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நம்ம ஆதி சங்கவியும் இருந்துட்டு ஒரு டைம் இருந்துட்டு ஒட்டுக்காக இருந்துட்டு பேசிக்கிறாங்க. அது பேசும்போது என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதமான இதையும் நம்ம ஆடியன்ஸை நமக்கு இருந்துட்டு காமிக்கல. அவங்க பேசி முடிச்ச உடனே இருந்து நம்ம ஆதி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன மாதிரியும் இருந்துக்கிட்டு கல்யாண ஏற்பாடில் ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கிற மாதிரி தான் இருந்துட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே மேரேஜ் அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டது முக்கியமான கான்வர்சேஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி இருந்துக்கிட்டு நம்ம சங்கவிக்கிட்ட இருந்துட்டு சொல்லியிருக்க போகிறாங்க, என்னால் இருந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இதுக்கு மேலே நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டா கூட இருந்துட்டு சரி, நமக்குள்ள நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சின்ன சண்டை வந்துச்சு அப்படின்னா கூட எங்கள் அண்ணனை இருந்துட்டு கொன்னது உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறனால அதனால தான் இந்த பிரச்சனை, அதோடைய கோவத்தை தான் நான் வந்துட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே நிறைய மனசங்கடம் மனஸ்தாபங்கள் வரும். அது இல்லாமல் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமேட்டு உன்னை திருமணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, கடைசி வரைக்கும் நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கதா விரும்புகிறேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கை எல்லாமே பவி தான், பவிக்கோசரம் மட்டும்தான் வாழ போகிறேன், அவன் எனக்கான புருஷனாக ஏற்றுக்கிட்டானா புருஷனாகவும் இல்லைனா ஃப்ரெண்டாகவும் மட்டும் கடைசி வரைக்கும் அவளுக்கு ஒரு நிழலாகவே தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆதி இருந்துட்டு சொல்லிட போகிறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே நானும் இதே தான் இருந்துட்டு அதை சொல்ல வந்தேன். ஏன்னா இதுக்கு மேலே நமக்குள்ளார இருந்துட்டு அந்த லைஃப் ஜேர்னி நல்லா வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சங்கவியை இருந்துட்டு சொல்லியிருக்க போகிறாங்க. நான் இன்னொன்று கேட்பேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி சங்கவிகிட்ட கேட்டிருக்க போகிறாங்க. என்ன சொல்லு, நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லவர், என்னோட ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. என்ன மாப்பிள்ளை, நீ என்ன சொல்கிற அப்படிங்க சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உனக்கு நீ சம்மதிப்ப அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நீ பார்த்துருந்தா அது கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க, நீ சொன்னால் எனக்கு சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சங்கவி இருந்து சொல்ல போகிறாங்க. ஸோ சொல்லியிருக்க போகிறாங்க. அதனால் அது டாக்டர் அரவிந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி சொன்ன உடனே நம்ம சங்கவி முகத்துலேயே இருக்கிற ஒரு சின்ன ஸ்மைல் வரப்போகுது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே இருந்து நம்ம சங்கவி நினச்சி பார்க்கும்போது எல்லாத்தோடு இருந்துக்கிட்டு நம்ம அரவிந்த் டாக்டர் தான் இருந்து தன்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத இருந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சங்கவி இருந்துட்டு யோசிச்சு பார்க்க போகிறாங்க. இதுக்கு டாக்டருக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம சங்கவி கேட்கும்போது, உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு எனக்கு சம்மதம் டாக்டர் கேளுங்கும் போது டாக்டருக்கு நான் ஆல்ரெடி பேசிட்டு டாக்டருக்கு சம்மதமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம சங்கவி இருந்துட்டு சொல்லியிருக்க போகிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் இருந்துட்டு மேரேஜுக்கான ஏற்பாடு இருந்துட்டு அப்படியே மாறி நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்னையும் பவியையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கவி சொல்லி, கண்டிப்பாக இருந்துட்டு பவியுடைய மனசுலேயும் அவன் மேலே இருந்துட்டு ஒரு காதல் ஈர்ப்பு இருந்திருக்கும், அதை நான் வெளியே கொண்டு வரேன், நான் சொல்கிற மாதிரி நீ கீழே போய் இருந்துட்டு உனக்கு எனக்கு மேரேஜுக்கு சம்மதம்னு சொல்லு. ஆனால் கல்யாணம் நடக்க போகுது இருந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரவிந்த் டாக்டருக்கு எனக்குமா இருக்கட்டும், நான் சொல்கிறபடி மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க போகிறாங்க. ஸோ டோட்டலாகவே இது இருந்துட்டு சங்கவியுடைய பிளானாக தான் இருக்க போது. மனமேடை வரைக்கும் போகும்போது தன்னுடைய ஆதி தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவி ஒவ்வொரு நிமிஷமும் உணரும் போது தன்னுடைய காதல் ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சங்கவி இருந்துட்டு நினச்சிருந்தா பிளான் டோட்டலாக இருந்துட்டு பண்ணியிருக்க போகிறாங்க. ஆனால் பயங்கரமான அழுத்தக்காரியாகனா நம்ம பவி இருந்துட்டு எந்த இடத்துலையுமே இருந்துட்டு அவங்களோட இதை இருந்துட்டு வெளிப்படுத்தாமலே இருக்க போகிறாங்க. ஸோ மேரேஜ்க்கான அந்த தருவாய் வரைக்குமே இருந்துட்டு போயிட போகுது. இன்னொரு சைடு இருந்துட்டு குடும்பத்தில் இருக்கவங்க தன்னோட நண்பர்கள் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, என் புருஷனுக்கோசரம் நான் தான் போராடணும், என் புருஷனுக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவி மகேஸ்வரி க்யூர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் இருந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதை வாங்கினாவே நம்ம ராஜசேகரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ இது இருந்து நம்ம ராஜசேகருக்கு இருந்துட்டு தெரிய வரப்போகுது. ராஜசேகர் உடனே மகேஸ்வரி எப்படியாச்சும் தீர்த்து கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்துட்டு ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி இருந்துட்டு அவளை தீர்த்து கட்ட சொல்லி இருந்துட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சு இருந்துட்டு சொல்ல போகிறாங்க. ஸோ இது அந்த வழியாக வந்த நம்ம தாமோதரனும் இருந்துட்டு சீதாமாவும் இருந்துட்டு அவங்க பேசிக்கிறத இருந்துட்டு கேட்டுற போகிறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே இருந்துட்டு நம்ம தாமோதரன் பயங்கரமாக ஷாக் ஆகி தன்னுடைய மகன் இறந்ததுக்கு இருந்துக்கிட்டு தன்னுடைய உயிர் நண்பன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி இருந்துட்டு நம்ம ராஜசேகரை பிடிச்சி இருந்துட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போகும்போது நம்ம சீதாமா வாயை மூடி இந்த சைடு இருந்துட்டு இழுத்துட்டு வந்துட போகிறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா கல்யாணம் இருந்தால் நின்று போயிடும், அது இருந்துட்டு அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை தான் வீணாக போகும்போது மேரேஜ் நடக்கட்டும், அப்புறமேட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதாமா இந்த சைடு கூப்பிட்டு வர போகிறாங்க. சீதாமா இப்படி கூப்பிட்டு வந்தோடனே பயங்கரமாக கதறி இருந்துட்டு தாமோதரன் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அழ போகிறாங்க. ஸோ அப்புறமேட்டு அழுதுட்டு இருந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி மணமேடைக்கு வந்து நிற்க போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல மணமேடையில் இருந்துட்டு டோட்டலாக இருந்துட்டு ஜோடியே இருந்துட்டு மாறி போய் இருக்க போகுது. ஸோ அப்படி டோட்டலாக ஜோடி மாறி போயிருக்க போது இன்னொரு சைடு இருந்துட்டு பவியை இருந்துட்டு அந்த மேரேஜை பார்க்க முடியாமல் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போய் இருந்துட்டு இருக்க போகிறாங்க. இங்கே இருந்துட்டு டோட்டலாக ஜோடி மாறி போய் நம்ம சங்கவிக்கும் இருந்துட்டு டாக்டர் அரவிந்துக்கும் மேரேஜ் நடக்க போகுது. அப்படி மேரேஜ் ஜோடி மாறி நிற்கிறத பார்த்தோன்னே நம்ம ராஜசேகர் இருந்துட்டு பயங்கரமாக
தாம் தும்னு குதிக்க போகிறாங்க. என்னுடைய கல்யாணம் இவரோட தான், நான் இவரை தான் வந்துட்டு காதலிக்கிறேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கடைசி சமயத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம சங்கவியுடைய குரல் இருந்துட்டு கேட்க போது, அதை கேட்ட உடனே தான் நம்ம பவி இருந்துட்டு திரும்பி இருந்துட்டு பார்க்கவே போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அரவிந்துக்கும் இருந்துட்டு சங்கவிக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது. அவங்க 2 பேத்துக்கு மேரேஜ் நடந்த உடனே நம்ம ஆதி இருந்துட்டு நம்ம பவியை பார்த்து பேச போகிறாங்க. நீ என்னை புருஷனாக ஏற்றுக்கிட்டேன்னு நான் அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழுவேன், இல்லை அப்படின்னா அவனை கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நண்பனாக அவன் கூடயே நான் இருப்பேன், எப்பயும் நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன், நீ எவ்வளோ என்னை துரத்தி விட்டாலும் சரி நாய் மாதிரி நான் பின்னாடியே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதியை இருந்துட்டு சொல்ல போகிறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே ஹக் பண்ணி நம்ம ஆதியை இருந்துட்டு ஹக் பண்ணி இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பவி இருந்துட்டு பயங்கரமாக அளவு போகிறாங்க. இனிமேட்டு நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பயே அவங்க 2 பேத்துக்குள்ள லவ் இருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்க 2 பேரும் ஒன்று சேரவும் ஆரம்பிச்சிட போகிறாங்க. ஸோ இவங்க இப்படி ஒன்று சேர்ந்த உடனே நம்ம தாமோதரன் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜசேகர் சட்டையை பிடிச்சி என் பையனை நீ ஏன்டா கொன்ன, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு சண்டை போட போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல போலீஸ்காரங்களும் வந்து நம்ம ராஜசேகர் இருந்துட்டு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோடு இருந்துட்டு கிளைமேக்ஸ் இருந்துட்டு முடிஞ்சிருச்சுங்க. இப்படி தான் இந்த கதைக்கெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வேறு எந்த மாதிரி கதைக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.